எல்லாரும் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். போதும். இந்த நாளில் உங்களோட நான் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இல்லை ஒரு காரியத்தை உங்களோட பேசும்படியாக நான் ஆசைப்படுகிற வார்த்தை இந்த கண்ணை குறித்து தான் உங்களோட பேச போகிறேன். நமக்கு எல்லாருக்குமே கண்ணு ரொம்ப முக்கியம். இந்த கண்ணை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஐஸ். வேற ஒன்று சொல்லுவாங்க. நீங்க இதே ஒரு கண் டாக்டர்களை போனால் எடுத்தவொடனே எது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? சைட்டுன்னுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க? விஷன். இந்த கண்ணுக்கு பேர் ஐயா இருந்தாலுமே இதுக்கு பேர் என்ன? விஷன் தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பார்வை நல்லா இருக்குதா இல்லையா தான் இந்த கண்ணில் செக் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அங்கே மேலே தூரத்தில் பாருங்க, தூரத்தில் பார்க்கும்போது சில நல்லா தெரியும், கிட்ட இருக்குது நல்லா தெரியாது. சில பேர் கிட்ட நல்லா தெரியும், தூரத்துக்கு நல்லா தெரியாது. இந்த கண்ணில் 2 ப்ராப்ளம் தான் இருக்கு. யாருக்குன்னா கண்ணே சரி தெரியாதவங்க யாரா இருக்கிறீங்களா? யாருமே இருக்க முடியாது. கண்ணே தெரியாதவங்களுக்கு போயிட்டு நீங்கள் போய் சொல்லுங்களேன், இந்த வானம் இவ்வளோ அழகு தெரியுமா, இந்த உலகம் இவ்வளோ அழகு தெரியுமான்னு அவன் சொல்லுவான். இந்த உலகம் எவ்வளோ அழகு இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? என்னால் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. நீங்களே சொல்றீங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, நீங்க இவ்வளோ அழகா இருக்கிறீங்க தெரியும். அவன் எடுத்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது? அவன் அழகா இருக்கிறான், ஆனால் அவங்களால பார்க்க முடியல. அது குறை கிடையாது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? இந்த உலகத்தின் அழக, அந்த என்னென்ன காரியங்கள் இருக்குதோ கலராக பார்க்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க. அது ஒரு குறைபாடு. நிறைய பேருக்கு சில குறைபாடுகள் இது போல அவங்களுக்கு பார்வையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சரீரத்திலேயே உனக்கு முக்கியமான ஒரு காரியம்னா அது கண்ணு மாத்திரம்தான். ஏன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, கண்ணானது விளக்கா இருக்கிறது. கண்ணு தெளிவா இருந்தா வெளிச்சமா. 2 காரியம் தான். கண் எதுக்கு ஒப்பிடுறாரு ஆண்டவர்? விளக்குக்கு ஒப்பிடுறாரு. அதாவது இந்த கண்ணு விளக்கு மாத்திரம் இல்ல, அது தெளிவா இருக்கணுமா, அப்பதான் அது வெளிச்சமா இருக்குமா. இந்த 2 காரியத்தை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, கண்ணு எப்படி இருக்கணுமா, எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணுமா பார்க்குற விஷயத்துல. சில பேரோட கண்களை பார்த்தாலும் நிஜமா சொல்றேன், பேசுறதுக்கு முன்னாடியே பயம் வரும். எனக்கெல்லாம் அது வந்துக்குது. சில பேரோட கண்ணெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் போகும்போது, அதுவும் முதல் முறை நான் காலேஜ் போகும்போது எங்கள் ப்ரொஃபஸருடைய கண்ணை நான் பார்த்தேன். அவர் முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு அப்படி நின்னாரு. அவர் பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னாரு. அந்த கண்ணை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு. ஏன் சொல்லுங்க? அந்த கண்ணுலேயே ஒரு பயம் தெரியும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, சில பேர் கண்ணில் பாரு பயம் தெரியுது பாரு அப்படின்னுவாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? சில பேர் பார்த்தா அந்த கண்ணை பார்த்தாலே எப்படி இருக்கும்? அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாலியான பர்சன் மாதிரி இருக்கும். சில பேர் கண்ணு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? மூஞ்சே தெரிஞ்சிடும், சிடு மூஞ்சி போல. இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் கூட ட்ரெயினில் உட்காந்துருவா, சீட்டே இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? உட்காரவே கூடாது. ஏன்? அடுத்த மாமலம் போகிற வரைக்கும் நம்ம கதை அவ்வளோதான். சில பேர் கண்ணு பார்த்தாலும் எப்படி இருக்கும்? இந்த கண்ணு மேலே என்ன பண்ணக்கூடாது? உட்காரவே கூடாது. ஏன்? ஒரு மனுஷனுடைய பாருங்களேன், முகமாக இருக்கட்டும், நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரே காரியம் சொல்லி பார்க்கலாம், இந்த கண்ணு தான். நம்ம கண்ணு சாதனை நினைக்கிறோம். இந்த பாருங்களேன், முறைச்சி பார்த்தீங்கன்னா முக தோற்றமே முழுமையாக அந்த கண்ணுனாலே மாறும். கண்ணை சுருக்கி சிரிச்சு பாருங்களேன், நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும். இந்த முகம் தோற்றமே, இந்த உடல் சரீரமே இது பிரதிபலிக்கிறது. எது தெரியுமா? இந்த கண்ணு. சில பேர் சொல்லுவாங்க முகம்தான் நம்ம சரீரத்தில் என்ன காரியமோ அதை பிரதிபலிக்கும் சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா? முகத்தை காட்டிலும் கண்ணு தான் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும். நீங்கள் உங்கள் கண்களை மாத்திரை வச்சுட்டு நீங்கள் பார்த்து அழுதுங்கன்னா நல்லாவே கண்டுபிடிக்கலாம். சிரிச்சிங்கன்னா அந்த கண்ணு வெளிப்படுத்தும். இந்த கண்ணு தான் இந்த சரீரத்தில் முழுவதுமாவே உன்னை பார்க்க வைக்கிறது. நீ எப்படி பார்க்கணும் அதான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இந்த கேமரா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த லென்ஸ் இருக்குங்களே, இந்த லென்ஸ்லேயே பவர்ஃபுல்லான லென்ஸ் தெரியுங்களா? இந்த சோனி இந்த சாம்சங்கில் வந்துக்கிறது. இந்த லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100x 200x கூட ஜூம் பண்ணி பார்க்கலாமா. ஆனால் இந்த கண்ணு போல இன்னொரு கேமரா வரவே வராது. ஏன் தெரியுமா? நீ பார்க்குற இந்த கிளாரிட்டி எந்த கேமராவிலையும் கொண்டு வர முடியாது. நீ இவ்வளோ தெளிவாக நீ பார்க்கறது, இதில் என்ன மைனூட்டாக பார்க்க. சில பேர் கண்ணுலாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? இங்கேருந்து அந்த ஏரியாவில் நடக்கிறத நல்லா தெளிவாக பார்க்குற ஒரு கிஃப்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். சில பேர் எனக்கு நல்லாவே தெரியும், என் கூட தான் வந்துருப்பாங்க, ஆனால் எனக்கே தெரியாது. நான் மீட்டிங்லாம் போகும்போது சில பிரதர்கிட்ட கேட்பேன், பிரதர் வாங்க டீ குடிக்கலாம்.
பிரதர் உங்களுக்கு தெரியாதா, அங்க டீ கொடுத்தாங்களே ஃப்ரீயாவே, நீங்க குடிக்கலையா? ஏன் கூட தான் நீ வந்து எப்படி உனக்கு தெரியும் பார்த்தா, இல்ல பிரதர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே பார்த்தேன், அங்க தூரத்துல வித்துருந்தாங்க, நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டு. அப்போ சில பேரோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்கறது பேசுறது இல்லை, அந்த கண்ணுலயே எல்லாமே தெரியும். இங்க இருந்து பாருங்க, பெத்தேல்ல இருக்குது எல்லாமே தெரியும் சில பேருடைய வாழ்க்கையில. சில பேருக்கு கண்ணு, ஏன் இந்த கண்ணை பத்தி பேசுறேன்னா, இந்த கண்ணை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சில பேருக்கு அந்த கண்ணுலயே ஒருத்தனை அவட முடிச்சிருவாங்க கதையை. அப்படி இப்படி பார்ப்பாங்க, அந்த பார்வையை தெரியுமா, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கார்ல இறங்கி போய் பாருங்களேன், அந்த கண்ணில் ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. என்ன தெரியுமா, நீ நல்லா இருக்கிறீங்களான்னு வாங்க, ஆனா அந்த கண்ணில் எப்படிமா தெரியும், நல்லா வருகிற, உனக்கு நான் என்ன பண்ணி வச்சேன், நீ இன்னும் நடந்து வரைய ரோட்ல, இந்த கண்ணுலேயே பார்ப்பாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை சொல்லுவாங்க, கண்ணு பட்டுடுச்சா அவ்வளவுதான். ஏன் தெரியுமா, இந்த கண்ணு இருக்குது பாருங்க, மோசமான கண்ணு. நீங்க கூட பாருங்களேன், நல்லா இருப்பீங்க, யாருன்னா இடத்துல போகும்போது நம்மளை இப்படி பார்க்க வச்சாங்கன்னு வச்சுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் எல்லாமே போயிடும். இன்னொரு கண்ணு சொல்றேன், என்ன தெரியுமா, உங்களெல்லாம் காலையில இப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் பாருங்க, நீங்க எந்தூசியாசமா கேட்குறீங்க பாருங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு விசுவாசம் வந்துடும், எனக்கு அப்படியே நம்பிக்கை அப்படியே எப்படி வந்துடும். இப்போ பாரு, நம்ம பேசுற பேச்சுல எல்லாருமே அப்படியே கவனிக்க போறாங்க, அந்த மாதிரி வந்துடும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கண்ணுல அக்கினி ஜுவாலை போல எரியும், அப்படியே தக்கன்னு எரியும் அந்த கண்ணுலாம். அப்படியே பார்க்கும்போது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுக்காக, இப்ப அடுத்து பேச போற கொஞ்ச நேரத்துக்கு தான். அல்லேலூயா. இந்த கண்ணு நமக்கு என்ன பண்ணும், தெளிவா இருக்கணும். கண்ணானது வெளிச்சமா இருக்கு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மறுபடியும் வருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீ புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும். ஏன்னா பாருங்க, கர்த்தர் ஆதாம் இடத்துல ஏவா இடத்துல சொல்லுகிறார், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனிகளை மாத்திரம் புசிக்க கூடாது. இங்க பாருங்க, முதல்ல ஒரு கண்ணானது திறக்கப்படுது எப்ப தெரியுமா, பாவத்துக்கு நேராக, அதாவது இந்த உலகத்தை நன்மை தீமை என்பது இந்த கண் திறக்கப்பட்டது. இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இந்த 5ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு இந்த கனியை நீ சாப்பிடுறியோ உன் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு பாவம் என்னன்னா தெரியும், ஆண்டவர் சொன்னாரு, இச்சையோட ஒருத்தரை நீங்க பார்க்க கூடாது, இச்சையோட ஒரு காரியத்தை நீ இப்படி பார்த்தனா ஏற்கனவே நீ விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்களுக்கு எப்போ பாவம் தெரியும் தெரியுமா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கனியை மாத்திரம் நீ சாப்பிட்டனா உன் கண்கள் திறக்கப்பட்டுரும். அது வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியா இருந்தாங்களாம். இங்க பாருங்க, அவங்க நிர்வாணியா இருந்தபோது தங்கள் நிர்வாணி என்பதை அவர்கள் அறியாம இருந்தாங்க. அந்த கண்களில பரிசுத்தமா இருந்தது. ஒருத்தனை பார்க்கும்போது இது பாவம் எனக்கு தெரியவே தெரியாது. ஓ, ஏன் ஏவாளு நிர்வாணியா இருக்கிறாளா, ஆதாம் நிர்வாணியா இருக்க தெரியவே தெரியும் தெரியுமா, அவங்க கண்கள் மறைக்கப்பட்டது. ஆனா பிசாசானவன் சொன்ன காரியம் தெரியுமா, நீ இதை புசிக்கும் நாளிலே முதல் காரியம் உன் கண்கள் திறக்கப்படும். அதை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 3:7 பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அந்த கனியை எடுத்தீங்க பாருங்க, அதை எடுத்து இப்படி புசிக்கிறாங்க, அவங்க 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எனக்கு கண்கள் திறக்கப்பட்டதோ, உலகத்துக்குள்ள பாவம் என்பதை ஜனங்கள் அறிய ஆரம்பித்தார்கள். இது எதை குறிக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது உன் கண்ணானது பரிசுத்தையே நாடும், பரிசுத்தமானவர்களே பார்க்க தோணும். தேவனை விட்டு விலகி போகிற ஒரு வாழ்க்கையில வரும்போது நான் சொல்லுகிறேன், உனக்குள் இருக்கிற சரீரத்தின் கண்ணாகிய விளக்கு அது எரியாதபடி மங்கி போகும், அது இருளடைந்து போகும். நீ பார்க்கறதுல நம்ம பார்ப்ப, உலக காரியங்களை பார்க்கும்போது அதை இச்சிக்கத்தக்கதாக நம்ம பார்ப்போம். ஆதாம் ஏவாளும் அந்த கனியை பார்க்கும்போது சொன்னாங்களாம், அது பார்வைக்கு நல்லா இருந்துதான், அது பார்க்கும்போது இச்சிக்கத்தக்கதாக இருந்ததுதான். அதனால்தான் இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, நீதிமொழிகள் 27:20 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுடைய கண்கள் திருப்தி அடைவதில்லையா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கண்கள் திருப்தி அடைவதில்லை. இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கண்கள் மாத்திரம் திருப்தி அடையாதான். ஒரு காலத்துல ஒரு வாட்ச் இருக்கிறது, நான் ஆசைப்பட்டேன் இதை வாங்கணும், நான் இதை வச்சுக்கணும், நீ ஆசைப்பட்டதுனால வாங்கணும்னு நினைச்ச, ஆனால் உன்னால முடியாது. நான் சொல்லுகிறேன், சில பேர் இடத்துலலாம் நிஜமா சொல்ற, தப்பா எடுத்துக்காது, சில பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா பார்த்தா பெற்றோர் அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. என் பிள்ளை ஆசைப்பட்டு நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு உங்க பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களோ அதில் முதல்ல நீங்க நிறுத்துங்க. வாங்கி தரக்கூடாது. உங்களோட எனக்கு தேவை இருக்குதோ அன்னைக்கு தான் நீங்க எல்லாமே வாங்கி தரணும். எந்த காரியமா, ஏன் தெரியுமா, அந்த பிள்ளை நினைக்கும், நான் அடம் பிடிச்சா எங்க அப்பா அம்மா ஒன்று வாங்கி தருவாங்க,
அவங்க பார்க்கறதெல்லாம் வாங்கி சிறு வயதுலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இது வேணும் வேணும் சொல்லும் போது அதை நீங்கள் வாங்கி தரக்கூடாது. அதே சுவாபம் தான் நம்மளுக்குள்ள உண்டாகும். எது தெரியுமா? பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும். அதனால தான் நீதிமொழிகள் சொல்லப்படுது, கண்ணானது ஒரு நாள் திருப்தி அடையாதான். இந்த காரை பார்க்கணும், இப்போ இந்த சின்ன காரை நான் வச்சிருக்கிறேன், பெரிய கார் வாங்கணும். ஒரு சின்ன வீடுல இருக்கிற பெரிய வீடுல நான் போகணும், இவ்வளவு ரூபாயில நான் பட்டு புடவை நான் வாங்கியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஏன் தெரியுமா? அவர்கள் இதை வச்சிருக்கிறாங்க, அவங்க இதை வச்சிருக்கிறாங்க. இந்த கண்ணானது ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடையூறு உண்டாக்கினால் அதை நீ பிடுங்கி போடு. நீ 2 கண்ணோடு பாவம் செஞ்சு நரகத்து போறதுக்கு ஒரு கண் உடையவனா இருந்து பரலோகத்துக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 2 கண்ணுல ஒரு கண் எப்போ பார்த்தாலும் வந்து பாவத்தையே பார்க்கும்படினா அந்த கண்ணை பிடுங்கி போடு. இன்னைக்கு யாருமே 2 கண்ணில் ஒரு கண்ணை பிடுங்கி போட முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு யாருமே கண்ணு இல்லாம தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே இச்சிக்கிறோம், எல்லாமே பாவம் செய்யும்படியா செய்கிறோம். அப்ப 2 கண்ணுமே நம்ம பிடுங்கி போடணும். அப்படி கிடையாது. ஆண்டவர் எதை சொல்லுகிறார்னா, உனக்கு எந்த ஒரு காரியத்தை பார்க்கும்படியாக உன் வாழ்க்கையில பார்க்கிறாயோ அந்த காரியத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நீ எடுத்து போட வேண்டும். ஏன்னா மறுபடியும் சொல்லுகிறது, யோவான் 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். இங்க வேதம் சொல்லுகிறது, கண்கள் எப்பொழுதும் இச்சிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. உலக காரியம், உலகம். நீங்க பாருங்களேன், எனக்கு உங்க வாழ்க்கையில உலகம் அதிகமா வருதோ, நான் சொல்லுகிறேன், உலக இச்சை உனக்குள்ள அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சில பேர் அதுக்கு நான் உலக ஆசீர்வாதம் இருக்கவே கூடாது, அப்படி கிடையாது. நமக்கும் வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாமே வேணும். ஆனா உன்னுடைய ஆசைக்கு மீறி ஒரு சாப்பாடை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த சாப்பாடை நீ இச்சித்து சாப்பிட்றனா, உன் கண் அந்த சாப்பாடை ரொம்ப இச்சிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு செல்போன்ல ஒரு காரியத்தை உன்னை மீறி கண்ட்ரோல் பண்ணி அந்த பாவத்தை பார்க்க தூண்டுதுன்னா, நான் சொல்றேன், உன் கண் அந்த காரியத்தை இச்சிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தை அடையணும் என்பதற்காக ஆசை தான் வேதம் சொல்கிறது. ஒரு காரியத்தை முதல் முறை பார்க்கறது தப்பு இல்லை, எதாச்சியா ஒரு காரியத்தை பார்த்துருவோம், அது தவறு கிடையாது. ஆனா அது மறுபடியும் இச்சித்து பார்த்து அது கண்களினாலே என்ன பண்றது, அப்படியே சொல்லுவாங்க, அந்த கண்ணிலே எல்லாமே பண்ணிடுவாங்க. என்ன தெரியுமா? இது எனக்கு, இந்த வீடு எனக்கு வேணும், இந்த கார் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். இந்த கண் என்ன பண்ணும், இது எல்லாமே அடைஞ்சிடும். ஆண்டவர் சொல்லுகிற, அப்பேற்பட்ட கண்கள் இச்சையை, இந்த கண்கள் திருப்தி அடையாத இந்த கண்களை பிடுங்கி போடு. ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு நீ வரும் பொழுது பாவியாயிருந்து மரித்து வாழ்வதற்கு அதை நீ இல்லாமே இருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், குருடனுக்கு வழி காட்ட முடியுமா? முடியவே முடியாது. நீ குருடனா இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டில் யாருமே நீ வழி நடத்த முடியாது. உன் கண்கள் எப்போதும் தெளிவாக இருக்கணும். 2 விதமான குருடுகள் இருக்கிறது வேதத்துல. 2 விதமான பிளைண்ட்னஸ் பைபிள் இருக்குது. என்ன தெரியுமா? ஆவிக்குரிய குருட்டாட்டம், சரீர பிரகாரமான குருட்டாட்டம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். ஒரு 3 காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்றால் என்ன, உலக பிரகாரமான சரீர பிரகாரமான குருட்டாட்டம் என்ன என்பதை வித்தியாசத்தை நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு எடுத்தவர் வாசிங்க. 1 சாமுவேல் 4:15 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4:15 சொல்லப்படுகிறது, ஏலியின் கண்கள் மங்களா இருந்தது. இங்க பாருங்க, ஏலி வயது முதிர்ந்து அடிஞ்சிட்டான். அவன் ஒரு ஆசாரியன், ஆனால் அவன் கண்கள் மங்களா இருந்துதான். இந்த மங்களா இருந்ததுல ஒரு காரியம் என்ன நடந்துருச்சு, அவன் பிள்ளைகள் தவறா நடக்கிறத ஏலியால கேட்க முடியல. அவன் ஒரு நாள் கேள்விப்படுறான், ஏலி உன் பிள்ளைகள் என்ன காரியம் செய்யறாங்க தெரியுமா? தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாதபடி விரும்பாத காரியத்தை செய்கிறாங்க. அவன் பிள்ளையாண்டதை போய் சொல்றான், ஏ பிள்ளைகளா, நான் சில காரியங்களை கேள்விப்படுறேன், என்னால பார்க்க முடியல, என் கண்கள் மங்களாயிடுச்சு. என்ன நடந்தது? எனக்கு மங்களா இருந்ததோ அவன் பிள்ளைகள் எப்படிப்பட்டவன் என்பதை அவனால் பார்க்க முடியல. எனக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், கண்கள் என்பது எல்லாருக்கும் வயது முதிர்ச்சினால் கண்கள் மங்கி போகும். ஆனா உன் வாழ்க்கையில தெளிவு எப்பொழுதும் இருக்கணும். ஏலியை போல எந்த ஒரு காரியத்தை குறித்து தெளிவு இல்லாதபடி என் குடும்பத்தில் ஏதோ நடக்குது, எனக்கு தெரியல. யாருன்னா கேட்டாலும் எனக்கு சில நேரத்தில் சில பேரோட பேசும்போது, சிஸ்டர் உங்கள் வீட்டில் நடக்குதாமே, இது குடும்பம் நடக்கும் போது நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கும் போது எனக்கு எப்படி தான் இருக்குது, இவ்வளோ ஒரு பெரிய காரியம் நடக்குது குடும்பத்தில், அதை குறித்து கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் அது அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் இறுதி எப்பேற்பட்டதான் உங்கள் குடும்பத்தை குறித்து இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் சின்ன ஒரு காரியம் வந்தாலும் உங்களுக்குள்ள எப்படி தான் இருக்கணும், தெளிவு இருக்கணும். இந்த காரியம் எப்படி என்னுடைய ஞானத்துக்கு வராமல் இந்த காரியம் நடக்கிறது குறித்து இருக்கணும்.
ஏலி அப்படி கிடையாது. கண்ணு மங்களாயிடுச்சு, பிள்ளைகள் எப்படின்னா போட்டும் அப்படியே இருந்துட்டான். ரெண்டாவது காரியம், உலக பிரகாரமான கண் பார்வை அற்றவர்களாக இருந்த பொழுது என்ன காரியம் நடந்ததுன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாக்குடைய கண்கள் இருள் அடைந்தது. முதல் வாசிச்சோம், அவன் கண்கள் மங்களா இருந்தது, ஏலியுடைய கண்கள். ரெண்டாவது கண்கள் இங்க பார்க்கிறோம், ஈசாவுடைய கண்கள் இருள் அடைந்தது. இருள் அடைந்தனால் என்னமாச்சு, இங்க ஏசா இருக்கிறார், யாக்கோப் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இப்ப அவன் ஸ்தானத்துல ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் பொழுது இங்க பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்கு மூத்த பிள்ளையை ரொம்ப பிடிக்கும். அவனால் தேவனை விட்டு விலகிற ஒரு மனிதனா இருக்கும் போது கர்த்தருடைய சித்தத்தை மீறி அவனை அவன் ஸ்தானத்தில் ஆசீர்வதிக்க வரும்போது ரெபெக்கா சொல்லுகிறான், நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது. அவன் இருதயத்தை நினைத்துக்கொள்ள, யாக்கோபே இங்க வா, நான் உனக்கு செஞ்சு தரேன், நீ உன் தகப்பனத்துல போ. ஏசாக்கு அந்த ஆசீர்வாதம் வரக்கூடாது. ஏன் தெரியுமா, அவன் நம் தேவனை விட்டு விலகி போனவனான வேற மார்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். எதனால நடந்தது, ஈசாக்கு இருள் அடைந்த பொழுது தேவ சித்தம் என்ன என்பதை அறியாமல் போனான். நான் சொல்லுகிறேன், உங்க கண்களில இருள் அடையுமானால் தேவ சித்தம் என்னன்னு தெரியாது. உங்க வாழ்க்கையில சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நினைப்பீங்க, எனக்கு பிடிச்சது என் குடும்பத்தை நான் செய்யறேன், எனக்கு பிடிச்சது என் வாழ்க்கை என்ன தோணுது நான் பண்ணுவேன். அப்படி இருக்கக்கூடாது. உன் கண்கள் எப்போதும் தெளிவா இருக்கணும். ஈசா இருள் அடைந்தனால தான் ஈசாக்கு ஏசாவை அபிஷேகம் பண்ண போனான். ஆனா ரெபெக்கா அப்படி கிடையாது. ஈசாக்கு அபிஷேகிக்கப்பட வேண்டியவன் அல்ல, யாக்கோபே கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சில தாய்மார்கள் பாத்தீங்கன்னா மூத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆஸ்தி எடுத்து என்ன பண்ணதமா இளைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா, அவன் குடிச்சிட்டு ஊதாதனமா சுத்துறான். இவனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்தன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அதை விட யார் பொறுப்பாகிறோம் அவங்களுக்கு தான் எடுத்து கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா, பரம்பரை சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். எனக்கு உன் காரியத்தை தெளிவா இருக்கிறியோ சில ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையிலையும் அறிய முடியும். இல்லைன்னா கண்கள் இருள் அடையும் போது, மங்களா இருக்கும் போது குடும்பத்தை நடத்த முடியாது, குடும்பத்தின் கூறிய தேவ சித்தத்தை அறியும் போது. மூன்றாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உலக பிரகாரமான கண்கள் போகும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாங்க சொல்லப்படுகிறது, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. ஏன்னா இங்க பாருங்க, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதாம். அவன் பாவம் செய்தது நிமித்தமாக இங்க பாபிலோன் தேசத்தில் இங்க பாருங்க, பெலிஸ்திய தேசத்தில் அவன் போகும் பொழுது அவன் கண்கள் பிடுங்கப்பட்டப்படுகிறது. முதல் காரியம் சொன்னேன், ஏலியுடைய கண்கள் மங்களா இருந்தது, ஈசாக்குடைய கண்கள் மங்களா இருள் அடைந்தது என்று சொன்னேன். மூணாவது, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. இந்த மூன்று காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான கண்கள் போகும் பொழுது காரியம் அங்க நல்லா இல்லை, வேற ஒரு காரியம் நடக்கிறது. அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதத்துல ஒரு சரீரத்துல கண்கள் இருள் அடைந்த போது மங்கள அடைந்த பொழுதே வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு தெளிவா இருக்கணும் தெரியுமா, அதே ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு தெளிவா இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, எலிசா இப்படியாக ஜெபிக்கிறான், கர்த்தாவே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். இங்க பாருங்க, எலிசா ஒரு முறை அவனை சுற்றிலுமான ரதங்களும் சேனைகள் சூழ்ந்த பொழுது அவன் வேலைக்காரன் சொல்லுகிறான், எஜமானே நம்மளை சுற்றிலும் அநேக ரதங்கள் சூழ்ந்து கொண்டது, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன பாருங்க, எலிசா சொன்ன ஒரே காரியம் தெரியுமா, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளுங்க. ஏன் இவன் கண்கள் திறந்தருளும்? அவனை சுற்றிலுமாக ரதங்களை இவன் பார்க்கணும். அவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான கண் எவ்வளவு முக்கியமோ ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறக்கப்படணும். இல்லைன்னா குருடனா தான் இருக்கணும். வாழ்க்கையில என்ன என்பதை நம்ம அறியாம இருக்க போயிடுவோம். எப்பொழுதும் நம்ம கண்கள் ஆனது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அது உங்களால் திறக்கப்பட முடியாது, கர்த்தர் தான் திறக்கணும். அதுக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், நீ என்னை சுற்றிலும் எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறீ, தேவ தூதர்களை நான் பார்க்கணும், ஆவிக்குரிய மண்டலத்தை குறியங்களை காரியங்களை நான் பார்க்கணும், எனக்கென்று வைத்திர காரியங்களை பார்க்கும்படியாக கண்களை திறந்தள்ள வேண்டும். நான் ஒருவன் தாகத்தோடு ஆண்டோடு நோக்கி பார்த்து, ஆண்டவரை நான் பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உம்மோடு நான் உறவாடணும் கெஞ்சுகிறானோ கேட்கிறானோ அவனுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவா, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவா. இன்று இந்த காலையில் உனக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா?
எலிசா ஜெபித்தது போலவே, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் சொன்னது போலவே கர்த்தர் இந்த காலவில் உன் கண்களை திறப்பாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 24:31 எம்மா ஒரு சீஷர், எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அப்பத்தை பிட்டு அவர் கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்ன பாருங்க, இங்க பாருங்க, எம்மா ஒரு சீஷர் 2 பேர் போறாங்க. ஆண்டவர் முழுமையா பேசுறாரு, எல்லா சங்கதியும் பேசுறாரு. ஒருத்தர் மரிச்சாரமே, உயிரோட எழும்பினாரமே, யாரு தெரியுமா, எல்லாம் பேசுறாரு. ஆனா அது வரைக்கும் இயேசு தெரியல. இயேசு அவர்கள் வீட்டுக்கு போன பிறகு அப்பத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து அதை சாப்பிட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போதான் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறாங்க, அவர் பேசும் பொழுது நம்ம இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா, நம்மோடு பேசுறது இயேசு, நம்மோடு பேசுறது இயேசு. நான் சொல்லட்டுமா, நிறைய முறை ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்க கூட தான் இருக்கிறாரு, தேவதூதர் உங்களோட தான் இருக்கிறாரு. நீங்க நம்புறீங்களா தெரியல. நான் சொல்லட்டுமா, நீங்க ஆக்சிடென்ட் நடக்கிறத போல இருக்கும். எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கீங்க தெரியல. விபத்துல போய் அப்படியே நான் மறிச்சதை போல இருக்கும். அந்த நேரத்தில் எப்படிதான் அது நடந்து தெரியுமா? அந்த நேரங்கள்ல தேவதூதர்கள் வருவாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். தேவதூதர்கள் வருவாங்க. நீ ஜெபிக்கிற நேரத்தில், நிறைய நேரத்தில் உண்மையா ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், நல்லா ஜெபிக்கிற நேரத்தை சோர்ந்து போயிடுவீங்க, இதுக்கு மேலே ஜெபிக்க முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு ஜெபத்தில் உங்களை அறியாமலே ஒரு தேவ பலன் உண்டாகும். நல்லா முழங்கால் படிடுவீங்க, தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஜெபத்துக்கு பிறகுதான் தெரியும், நான் ஜெபிக்க முடியாதவனை போல அமர்ந்தேன், இப்போது எப்படி என்னால் ஜெபிக்க தெரியுமா? தேவ தூதர் உனக்கு உதவி செய்வாங்க, உன்னை பலப்படுத்துவாங்க. ஜெபி, உனக்கு நான் பலன் தரேன், ஜெபி. எது தெரியுமா? தேவ தூதர் உனக்காக பணிவிடை செய்யும்படியாக ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லுகிறேன், சாது சுந்தர சிங் ஒரு ஊரை குழியில விழுந்த பொழுது ஒரு பாம்பானது விஷத்தை கக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ கண்களை திறந்து சொன்னாராம். திறந்து பார்த்தபோது பாம்பானது விஷத்தை கக்கி கொண்டதுதான். அப்பதான் தெரிந்துதான் அது ஒருவேளை தண்ணியின் குடிச்சதான் மறிச்சு. எத்தனையோ ஒரு சாது சுந்தர சிங் அவருக்கு முன்பாக தேவ தூதர்கள் வந்து நின்னுக்கிறாங்களாம். நான் சொல்றேமா, தேவ தூதருடைய பணி என்ன தெரியுமா? உனக்காக பணிவிடை செய்வதற்காக. நீ எனக்கெல்லாம் அவர்களிடத்தில் உதவி கேட்கிறையோ, அவர்கள் உனக்கு வந்து உதவி செய்ய உனக்கு தெரியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் எப்படி தான் நடக்குது? கர்த்தர் உன் கண்கள் மறைக்கப்பட்டதுனால உனக்கு தெரியல, கர்த்தர் தான் உனக்கு உதவி செஞ்சாரு. உனக்கு நேரிட்ட ஆபத்துல இருந்து விடுவித்தது கர்த்தர். உனக்கு வந்திருந்த பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தது கர்த்தர். உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எழுமின ஆயுதங்களை ஜெயம் எடுத்தது கர்த்தர். தம் தூதர்களை அனுப்புவார், அவர் பாலை மிரங்க செய்வார், அவர் உருவிய பட்டயத்தோடு வருவாங்க. உனக்கு விரோதமா எந்த வல்லமைகள் எழும்பி வந்து நின்னாலும் அது உருவிய பட்டயத்தோடு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, அந்த வீட்டில் மரணத்தை கொண்டு வர முடியல, அந்த குடும்பத்துக்குள்ள இழப்பை கொண்டு. ஏன் தெரியுமா? அவன் சொல்லுவான், எனக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போகணும், அக்கினிமயமான தூதர்கள் அங்க உலாவிக் கொண்டிருக்கிறாங்க, அபிஷேகம் நிறைந்தவர்களாக தேவ தூதர்கள் பல்லாயிரம் அங்க சூழ்ந்திருக்கிறாங்க. சிஸ்டர், நான் சொல்லட்டுமா, அந்த அபிஷேகம் உன் கூட தான் இருக்கிறது. உன் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு நீ அதை பார்ப்ப, உன் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு நீ பார்ப்ப. என்னையிலேருந்து நான் சேலஞ்ச் பண்றேன், எனக்கு சரீரத்தில் பலவீனமா இருக்கிறதோ, என்னைக்கு ஜெபிக்கவே முடியலையோ, என்னைக்கு ஒரு பாவத்தை நீ போராடுறியோ, என்னைக்கு ஒரு காரியம் தடுமாறியோ, நீ வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணு. எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ தூதர்கள் எனக்கு இறங்கி வந்து இப்போது என்னை பணிவிடை செய்வார்களாக, என்னை பாதுகாப்பார்கள். நான் சொல்லு, நீ ஒரு உத்தரவிட்டனா போதும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு உத்தரவு செஞ்சேன்னா என் பிதா 6000 தூதர்களை வந்து இறக்குவாரு. ஹல்லேலூயா. இன்னொரு கண்களை நான் காண்பிக்க விரும்ப, என்னாகும் 22:31 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் பிலேயாம் கண்களை திறந்தார். அது வரைக்கும் அவன் பார்த்தது என்ன தெரியுமா? கழுதையை பார்க்கிறான். என்னங்க பாருங்க, பிலேயாம் கழுதையை மாத்திரம் தான் பார்க்கிறான். கழுதை போன்றான், போக மாட்டேங்குது. அவன் முரட்டு பிடிக்குது. ஏன் நீ போக மாட்டேங்கிற? பாருங்க, அவன் அந்த கழுதையை போட்டு அடின்னு அடிக்கிறான். அது சொல்லுது, நான் போக மாட்டேன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? கழுதைக்கு நல்லாவே தெரியும், உருவிய பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறான். இப்ப அந்த கழுதைக்கு கண்கள் திறக்கப்பட்டது, அதால என்ன பண்ண முடியல, போக முடியல. போனச்சுன்னா கழுதைக்கு நல்லாவே தெரியும் அந்த தேவதூதன் கொன்னுடுவான், போக மாட்டேங்குது. இவன் போட்டு அடிக்கிறான். என்ன அடிக்கிறான்? உனக்கு சாப்பாடு போட்டு உன்னை வளர்த்து எனக்காக உன்னை வச்சிருந்தா நீ போக மாட்ட, அடிக்க வந்த அந்த வாய் திறக்க கத்தர் இப்ப கழுதின் வாயை திறக்கிறாரு. என்ன எதுக்கு நீ அடிச்ச? நான் உனக்கு என்ன பண்ணேன்? அப்பனா தெரியுமா? கர்த்தர் கண்கள் திறக்கிற வரைக்கும் அவனுக்கு புரிய வைக்கிறாரு, இது தேவ சித்தம் இல்லாம நீ போய் கொண்டிருக்கிற பிள்ளையாம், நீ அங்க போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நீ ஆசீர்வதிக்கணும், நீ சபிக்கிறதுக்கு பணம் வாங்கின்னு போற. எனக்கெல்லாம் தேவ சித்தத்துக்கு மீறி உங்க வாழ்க்கையில போறீங்களோ, உங்க கண்கள் மறைக்கப்பட்ட என்ன தெரியும்? கர்த்தர் வழிகளை அடைப்பார்,
கத்தர் வழிகள் அடைப்பான். இந்த காலவேளை கூட சொல்லுகிறேன், சில காரியங்கள் நீங்க நினைக்கிற காரியம் நடக்காம தடை வருதுன்னா அதை தேவனிடத்துல விட்டு கொடுத்துருங்க. அது தேவ சித்தம் இல்லாம இருக்கும். சில ஆசீர்வாதங்கள், சில வழிகளை கத்தரே அடைப்பார். கத்தரே அடைத்து சொல்லுவா, இது தேவ சித்தம் இல்ல, உன் மாம்சத்தின் விருப்பத்தின்படி நீ செய்து கொண்டிருக்கிற, மாம்சத்தின் எண்ணங்கள்னா இது வாழ்ந்து கொண்டிருக்கிற, இது தேவ சித்தமே கிடையாது சகோதரி சகோதரா அப்படின்னு சொல்லும் போது நம்ம நினைப்போம், நான் அதை செய்யணும், நான் அதை பண்ணணும். பீலையாம் அடித்த பொழுது கழுது திறந்த பொழுதுதான், இப்போ பீலையாமுடைய கண்களை கத்த திறந்த பொழுதுதான் அங்க தேவ தூதன் நிற்கிறதை கண்டு அவன் சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு சொல்லுகிறான், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பதான் உனக்கு தெரிய வரும் நான் ஒரு காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறேன். நினைச்சு பாருங்க, நீங்க பாவம் செய்யணும்னு நினைக்கும் போது கத்தர் உங்க கண்கள் திறந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? உனக்குள்ள நடுக்கம் உண்டாகும். ஐயோ நான் பாவம் செய்த கத்தர் பார்க்கிறாரா, கத்தர் பக்கத்தில் இருக்கிறாரா, எவ்வளவு பயம் வரும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான கண்கள் எவ்வளவு தெளிவா இருக்கணுமோ, மங்களா இருக்கக்கூடாதோ, தெளிவா இருக்கணுமோ, அதே போலதான் ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மங்களா இருந்ததுன்னா பிழையாமை போல, குருடனை போல தேவ சித்தத்தை விலகி வாழ்ந்து கொண்டிருப்போம். கண்கள் குருடா இருந்ததுன்னா எலிசா வேலைக்காரனை போல நாம் பயந்து கொண்டிருப்போம், எனக்குன்னு யாருமே இல்லை. கண்கள் குருடா இருந்ததுன்னா சீஷர்களை போலவே இயேசு பேசினால் சொல்லுவோம், இயேசு என்னோட பேசல, கத்தர் என்னோட பேசல, இது கர்த்தருடைய வார்த்தை இல்ல, கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன். இவ்வளவு நேரம் பேசுறது கத்தர், இவ்வளவு நேரம் உறவாடினது கத்தர். கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆனால் வாசிச்சோம், கண்கள் விளக்கா இருக்கிறது, அது தெளிவா இருந்தா வெளிச்சமா இருக்கும். நான் சொல்லட்டுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரத்திலையும் வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்தது தெளிவா இருந்த ஒரே ஒரு மனுஷன் யார் தெரியுமா? உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். என்னோட எடுத்தவர் வாசிங்க, உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 34:7 வாசிங்க பார்க்கலாம். அதுல வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மோசேவுடைய கண்கள் இருள் அடையவும் இல்லை. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மோசேயோட வயசு என்ன தெரியுமா? என்ன பாருங்களேன், மோசேயோட வயசு என்ன தெரியுமா? இந்த வசனம் சொல்லும் போது 120 வயசுல சொல்லப்படுகிறது. அவனுடைய கண்கள் தெளிவா இருந்துதான், அவன் பார்வை தெளிவா பார்ப்பானா, இருள் அடையலையாம். ஏலி போல இருள் அடையல, ஈசாக்க போல இருள் அடையல, மங்களா இல்ல. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெளிவா இருந்த. ஏன் தெரியுமா? தரிசனம் அவனுக்குள் இருந்தபடினால் அவனுக்கு நல்லாவே தெரியும், நான் தேவனிடத்துல போக போகிறேன், என் ஸ்தானத்தில் நான் யோசுவாவை நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்று ஆவிக்குரிய விதத்தை சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையில் சரி, உன் கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உன் தரிசனம் தெளிவாக இருக்கணும். உன் பிள்ளைகளை குறித்து தெளிவா இருக்கணும். உன் குடும்பத்தை குறித்து தெளிவா இருக்கணும். சில பேர் கேட்கும் போது சில ஆச்சரியமா இருக்கும், இந்த 2025 என்ன பண்ண போறீங்க கேட்டா ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான வாழ்க்கையில வீடு இல்லாதவங்க வீடுக்காக அதை பிரயாசப்படணும். அதுதான் ஒரு தரிசனம். வீட்டுல வண்டி இல்லையா, வண்டியை வாங்கணும், அதுக்காக சேர்க்கணும், அது ஒரு தரிசனம். உலக பிரகாரமான வாழ்க்கையில ஜெபிக்க முடியாத நான் ஜெபிக்கணும், அது ஒரு தரிசனம். ஊழியம் செய்யாத நான் ஊழியம் செய்யணும். எதுவுமே இல்லாதவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது இருந்தாலும் தரிசனம் இருக்கணும், பார்வை இருக்கணும். எப்பொழுதும் அந்த காரியத்தில் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் தெரியுமா? நாங்கள் இங்கே இருக்கும் போது தெளிவாக இருந்தாங்க, என் பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும், வீடு வாங்கும் போது கூட நம்ம அங்கே தான் வாங்கணும், நம்ம அந்த இடத்துல தான் வளர்க்கப்படணும், நம்ம இப்படி தான் இருக்கணும். எப்போ அந்த வருஷங்களிலே யோசிப்பாங்க. அவங்க இத்தனைக்கும் இது வரைக்கும் ஸ்கூலுக்கே போகாதாள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம், the way she think is different. அது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். எல்லாத்தையும் குறித்து ஒரு எதிர்காலத்தில் நம்ம இப்படி இருக்கணும், நம்ம இப்படி யோசிக்கணும், மற்றவங்க சொல்லும் போது கூட இப்படி தான் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்களை இப்படி. ஏன் தெரியுமா? அதுதான் தரிசனம், அதுதான் பார்வை, அதுதான் விஷன்ல கிளாரிட்டி, அதுதான் தெளிவு. நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த தெளிவு உன் குடும்பத்தை குறித்து இருக்கணும். வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், அப்படியே இருந்தோம் இருக்கக்கூடாது. உன் குடும்பத்தை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும், உன் பிள்ளைகளை குறித்து தெளிவு இருக்கணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தெளிவு இருக்கணும். நான் எப்படி வாழ்றேன், ஜெபிக்கிறேனா, உபவாசிக்கிறேனா, கர்த்தரை தேடுறேனா, அங்க போறேன் வரேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த காரியம் ஏன் தெரியுமா? ஒரு குருடனா இருக்கிறான், அது அறியாம. என்னோட எடுத்தவர் வாசிங்க, லேவியராகமம் 4 அதிகாரம் 13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அறியாமையினாலே பாவம் செய்து காரியம் தங்கள் கண்கள் மறைவா இருக்கிறது. அறியாமையினால் தான் பாவம் செய்கிறாங்களா?
இந்த அறியாமை போக்கணும்னு நம்ம பண்ணணும். ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோட எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். 119 சங்கீதம் 18 வசனம் இப்படியே சொல்லுகிறது, வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உன் அறியாம போக்கனா கண் எங்க திறக்கப்படும் பாருங்க. இங்க பாருங்க, கண்ணு தெரியாதவங்க கொஞ்சம் மங்களா இருக்கிறவங்க டாக்டர்களை போன என்ன பண்ணுவாரு, கண்ணில் இப்படி வச்சுட்டு கேட்பாரு, 1 தெரியுதா 2 தெரியுதா 3 தெரியுதான்னு. அந்த 5க்கு மேல சின்ன சின்னதாக ஆயிடும், 8 9 தெரியவே தெரியாது. அப்போ ஒரு லென்ஸா போடுவார். இங்க பாருங்க, ஒவ்வொரு லென்ஸா போடுவார், கேட்பார் தெரியுதுங்களா தெரியுதுங்களா. அப்போ அவர் ஒன்னொன்னு வைக்கும் போது என்ன அர்த்தம், இவ்வளோ பவர் வச்சுன்னு தெரியல. அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்து வைப்பார். அந்த லென்ஸ்ல வைக்கும் போது தான் அது வரைக்கும் தெரியாத 8 7 9 தெளிவா தெரியும். அப்போ புரிஞ்சு கொள்வாரு, இவங்க கண்கள் அவ்வளோ வீக்கா இருக்குது புரிஞ்சு கொள்வார். சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க கட்டாயம் கண்ணாடி எப்போதுமே நீங்க அணிந்து இருக்கணும், எப்போதுமே வேர் பண்ணணும், எடுக்கவே கூடாது, எல்லாம் தலை வலிக்கும். எப்போ யாருக்கு ஒருவருக்கு விஷன் தூரமா போதோ அவங்கள தேவைப்படும். அதே போலதான் சொல்லுகிறேன், உன் கண்கள் எப்பவுமா தெளிவாகும். லென்ஸ் வைக்கிறதுனால இல்ல, உலக பிரகாரமான லென்ஸ் இருக்கிறது போலவே ஆவிக்குரிய லென்ஸ் வேணும்னா இதுதான். வேதம் சொல்லுகிறது, இதன் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலாம். நான் சொல்றேன், வசனம் மாத்திரம் தான் உன் கண்களை திறக்கும், வேற எதுவும் திறக்காது, வசனம் தான் திறக்கணும். யாருன்னா கேட்கும் போது சொன்ன போன வாரம் கூட திருத்தவத்தை பத்தி யாரா தெரியுமான்னு கேட்டா எல்லாம் யோசிக்கிறீங்க. அப்ப நினைச்சேன், அடா பாவீங்களா, திருத்தவமே தெரியலையா, பரிசுத்தாவியம் தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா இவங்களுக்கு இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்துல ஒவ்வொரு காரியத்தை நீ படிக்க தான் உனக்கு தெளிவு உண்டாகும், உன் அறியாம போகும். சில பேர் பாவம் என்னதே தெரியாம பாவம் செஞ்சு நிற்பீங்க. அது எப்படி பாவம் தெரியும், இதை படிக்கும் போது தான் தெரியும். இல்லை அறியாம என்ன பண்ணுவீங்க, பாவம் செஞ்சு கொண்டே இருப்பீங்க. 2வது காரணம் தெரியுமா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் நல்லா இருக்கிறேன், ஏன்னா மற்றவங்க தான் இப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்கு தான் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ அவர்களுடைய கண்களை திறக்கம் போட்டு உன்னை அனுப்புகிறேன். சில நேரத்தில் கர்த்தர் ஏன் அனுப்புவார் நம்மள, அவங்க கண்களை திறக்கணும். இங்க கூட பாருங்களேன், என்ன பாருங்க, நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, முடிச்சிடறேன். நம்ம சுற்றிலும் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறதுல நீங்க மட்டும் ஏன் இயேசு அறிஞ்சுக்கிட்டீங்க ஆராதிக்கிறீங்க தெரியுமா? அவங்க மனக்கண்கள் குருடா இருக்கிறது. அறியாமையினால திட்டுவாங்க, அறியாமையினால பேசுவாங்க. நீ போய் இயேசு என்ற ரட்சகரை சொல்லும் போதுதான் அந்த இருள் போய் வெளிச்சம் அவங்களுக்குள்ள உண்டாக அந்த மனக்கண்கள் திறக்கப்படும். அது வரைக்கும் அறியாமல் இருக்கிறவங்க, உன் குடும்பத்தாராக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும், நிந்திப்பாங்க, பேசுவாங்க. நம்ம நினைப்போம், இந்த சிஸ்டர் ரொம்ப இப்படிதான், இந்த சகோதரர் இப்படிதான் பேசுறாங்க. அப்படி கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அறியாமையில் தான் தேவனுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக துன்புறுத்தி கொண்டிருந்தான். இயேசு ஒரு நாள் அவனுக்கு தரிசனமானார். அவன் குருடனாக்கப்பட்டான். குருடனாக்கப்பட்ட 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அனனியார் சொல்லுகிறார், அனனியாவே எழுந்து புறப்படு. அன்று சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்காக ஜெபம் பண்ணு. குருடனா இருக்கிறான். இன்னைக்கு அநேக குருடர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் நம்மை அனுப்புவார். நான் சொல்லுகிறேன், எனக்கு நீ அவர்களுக்காக ஜெபிக்கிறாயோ, நீ எனக்கு அவர்களுக்காக பிரயாசப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறாயோ. ஏனதவன் நடந்தது, அனனியா கைகளை வைத்து ஜெபித்த போது கண்கள் இந்த மீன் செதில் போல வந்து விழுந்த பொழுது அவன் பார்வை அடைந்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே இடத்தில் அபிஷேகப்பட்டு சவுலாய் இருந்த சவுல் பவுலாய் மாறும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்று நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் அறியாமையினால் இருக்கிறார்கள், கர்த்தர் இன்று உன்னை அனுப்புகிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படியா சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறியாமையினால வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதபடினால பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யோனா, உன்னை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், நான் முடிக்கிறேன். உங்க கண்கள் தெளிவா இருக்கணும், அதுதான் வெளிச்சமா இருக்கும். 2 விதமான காரியத்தை நான் காண்பித்தேன், உலக பிரகாரம் ஆவிக்குரிய. 2வது சொன்னேன், ஏன் இது இருக்கிறது சொன்னா அறியாமையினால. 1 வேதத்தினால வெளிச்சம் உண்டாகும், 2வது இருளுக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு போய் கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எத்தனை பேர் இந்த கால வேளையில கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரத்தை சொல்லுங்க, அப்பா இந்த கால வேளையை என்னை அர்ப்பணிக்கிறேன். சந்தா ரபாங்க தடலா. எல்லா ஜோமனுங்க பார்க்கலாம்.
கண்கள் மூடி ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த காலைவேளை யாருடைய கண்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை பார்க்க கூடாதபடி, உம்மை தரிசிக்க கூடாதபடி ஆண்டவரே குருடா இருக்கிறதோ, இச்சிக்கப்பட்டு இருக்கிறதோ, திருப்தி அடையாமல் இருக்கிறதோ, கர்த்தர் இந்த நாளில் அப்பேற்பட்ட காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஒவ்வொருமை பார்க்கும்படியாக, உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.